ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி BB7ல் நேற்று இன்றைக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு டாபிக் மட்டும் போயிட்டே இருக்குது. வெளியே சேனல்ஸ்லேயும் வன்மம் இன்னும் குறையலை, லாஸ்ட்டில் வர இவ்வளோ வந்தாச்சு, இன்னும் வன்மம் குறையலை அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருக்குது. இதை மெயினாக அர்ச்சனா, கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்கள்ட்டெல்லாம் வன்மம் போகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜோவிகா உள்ள இப்போ என்ட்ரி ஆகுறா. அவள் வந்து அர்ச்சனா ஃபேஸ் பார்த்து கிளியராக பேசல, லைட்டாக ஒரு ஹாய் சொல்லிவிட்டு போயிடுறா. வன்மை இவங்களுக்கு இன்னும் குறையலையா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. வன்மம் இன்னும் குறையலையானா வெளியேந்து வரவங்களுக்கு தெரியும் அவங்க பேர், அவங்க நேம்ஸை எந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அர்ச்சனாவை வெளியே காட்டியிருக்காங்கங்கிறது வெளியே இருந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ ஈஸியாக நான் இப்போ வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணல, அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணல. என்னுடைய சேனலில் நான் போடுறது எல்லாமே கரெக்டாக பிபி ஹவுஸில் என்ன நடக்குதோ அதை தான் போடுறேன். ஆனாலுமே கமெண்டில் நீங்கள் அவங்களுக்கு சொம்பா இவங்களுக்கு சொம்பான்லாம் பிஆரா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது BB7ல் BB7 ஹவுஸில் என்ன நடக்குது? வன்மம்ங்கிற மெயின் டாபிக். இவங்களுக்கு இன்னும் லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் வன்மம் குறையலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிங்க அவங்களுக்கு அது குறையும்? நீங்கள் வன்மத்தை தான் வெளியே இன்ஜெக்ட் பண்ணி எல்லாருக்கும் வன்மத்தை காட்டி தான் இவங்க எல்லாம் வன்மமாக இருக்காங்கன்னு காட்டி தான் நீங்கள் அர்ச்சனாவை வெளியே காட்டியிருக்கீங்க. இவங்களை எல்லாத்தையும் அர்ச்சனாவை இப்படி படுத்தினார்கள் அப்படி படுத்தினார்கள்னு சொல்லி தானே எல்லாருடைய லைஃப்பையும் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா, மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா, அவங்க எனக்கு கமெண்ட் வருது அர்ச்சனா அது ஒரு பொண்ணு அவளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு. என்னுடைய பார்வையில் எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தான். அது பொண்ணா ஆனான்ல வராது. தாய்மை அப்படிங்கிறது மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். தாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள கருத்து. BB7ல் ஒவ்வொருத்தரும் வராங்க, வெளியே போய் பார்த்துட்டு வராங்க. இப்போது BB7ல் வந்து ஒவ்வொருத்தரும் செய்த குற்றத்தை காட்டியிருந்தா அவங்க சரி ஓகே, அவங்க குற்றத்தை அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே அவள் அர்ச்சனாவை புகழ்த்தி காட்டுறதுக்காக, அர்ச்சனாவை ரொம்ப நல்லவளாக காட்டுறதுக்காக இங்கே வெளியே எல்லாருமே மற்றவங்கள நீங்கள் தப்பாக தானே பேசுனீங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, இனி அவங்களுக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஏன் அவங்க அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காது, கோபம் இருக்காதா? மெயினாக எல்லாருடைய லைஃப்பையுமே ஸ்பாயில் பண்ணது அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க மட்டும்தான். அடுத்தவங்களை குற்றம் சொல்லி தான் அர்ச்சனாவை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அவள் போல்டாக பேசுகிறா, ஜென்யூனாக இருந்தா நீ சொல்கிறீங்க. அங்கே இதை எடுத்து இங்கே கொண்டு வந்து போல்டாக இருந்ததுக்கான ஆதாரம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பிரதீப்புக்காக சண்டை போட்ட இஷ்யூவில் வந்து ஃபுல்லாகவே விசித்ரா மேம் தான் அவ்வளோ சண்டையும் போட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் தான் உள்ளேருந்து அவள் பேசுவாள். அப்போது அவங்க எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அர்ச்சனாவை ஹானஸ்ட்டாக இருந்ததுக்கு ஹானஸ்ட்டுங்கிறதுக்கு அவள் ஒன்றும் எக்ஸாம்பிளாக இல்லை. ஹானஸ்ட்னா அந்த கண்டஸ்டன்ஸ் யாருமே ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்ததே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே உட்காந்து தினேஷ் கூல் சுரேஷ்ட கெடுத்து பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு விசித்ரா மேம் ரொம்ப நம்புகிறாங்க, அவளை ரொம்ப அன்பு வச்சாங்க. அவள் என்ன பண்ணா, விசித்ரா மேமுக்கு அவ்வளோவுமே துரோகம் செய்தா. இப்போ அதே வலி அவளுக்கு கிடைக்குது. அப்போ விசித்ரா மேமுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? தினேஷன் நம்பினேன், தினேஷனான்னு இருந்தேன், தினேஷனா என்னை எப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்கிறா. அப்போது தினேஷனாவே இப்போ கெடுத்து பேசுகிறா. இவ்வளோ நாளும் கூட இருந்தா. அதேமாதிரி விசித்ரா மேம் கூட இருந்துட்டு விசித்ரா மேமுக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டு தினேஷ்ட வந்து விசித்ரா மேமை கெடுத்து பேசிகிட்டு இருந்தா. இப்போ தினேஷ் வந்து அவளை வந்து யாருமே எதிர்பேச்சு பேசக்கூடாது, பேசுனா அவங்க எல்லாரும் குற்றவாளிகள். இப்போ தினேஷ் பேசுகிறாரு, பதிலுக்கு பதில் பேசுகிறாரு. இப்போ அவரை கெடுத்து தினேஷை கெடுத்து கூல் சுரேஷ்ட பேசிகிட்டு இருக்கா. அவள் யாரையுமே பின்னாடி பேசினது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பின்னாடி அவள் பேசிட்டு தான் இருக்கா, அப்போதுலேருந்தே பேசிட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நடக்கிற வன்மம் ரொம்ப வன்மம் இருக்குது. நீங்கள் வன்மத்தை தான் வெளியே விதைச்சிங்க. வன்மம் அவளை தேடியே போகுது. யாரால் அவள் முகத்தை பார்த்து நல்ல விதமாக பேச முடியும்? அர்ச்சனா ஃபேஸை பார்த்து வெளியே அவ்வளோ தூரம் இஷ்யூ ஆக்கி வச்சுருக்காங்க. எல்லாரையும் அவ்வளோ கேவலமாக பேசி வச்சுருக்காங்க. மாயாக்கெல்லாம் லைஃபே இல்லை, பூர்ணிமாக்கெல்லாம் லைஃபே இல்லை. அது டாஸ்க்கு. பிரதீப் விஷயங்கிறது அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். பிரதீப் அவர் வந்து உட்கார்ந்து நியாயம் கேட்கும்போது அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ அதை மெயினாக வச்சு ரொம்ப ஒரு
தப்பா எல்லாரையுமே எல்லாரையுமே தப்பா தான் காட்டுறாங்க. இப்ப நான் மாயா பூர்ணிமான்னு நேம் சொல்லிட்டேன்னா, ஒண்ணு மாயா பூர்ணிமாக்கு செம்பான்னு கேட்பாங்க. பொதுவா யாருமே பேச முடியல. இந்த அர்ச்சனாங்கிற ஒரு டாபிக் இருக்கிறதுனால, பொதுவா எந்த விஷயம் நாங்க பேசினாலும், நான் வந்து உட்கார்ந்து பேசினாலும் என்னுடைய கமெண்ட்ல அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப ராங்கா பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க. ரொம்ப ராங்கா வந்து ரூடா வந்து கமெண்ட்ஸ்ல பேசுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏன் இவ்ளோ தூரத்துக்கு அர்ச்சனா பெஸ்ட்டா இருந்தா, எல்லாருமே பெஸ்ட்டா சொல்லணுமே. ஏன் ஒரு சில கூட்டம் மட்டும் பெஸ்ட்டா சொல்லுது? ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஓட்ட கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் ஓட்ட கேவலப்படுத்துறாங்கன்னா அப்போ மீனிங் என்ன? மக்கள் அப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து மக்கள் இல்லை, அவங்க ஹியூமனாகவே உங்களுக்கு பார்வைக்கு தெரியலையா? அவங்களுக்கு ஓட் பண்ணுறவங்களெல்லாம் மக்களாக தெரியலையா? ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க அந்த அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ். எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் உட்காந்து ரிவ்யூ கொடுக்குறேன்னா எல்லாரையும் பற்றி இருந்தால் ஈக்குவலாக கொடுக்க முடியும். இன்னைக்கு பிபி7 ஹவுஸில் வன்மம்னு வருது. வன்மம் எதனால வந்ததுன்னு யோசிக்கும்போது அவளை வந்து வெளியே எல்லாருமே அர்ச்சனாவை வெளியே காட்டுறதுக்காக ஒரு ஒரு அர்ச்சனாவை ஃபோக்கஸ் பண்ணணும்னா வேற யாரையாவது தப்பாக சொன்னாதான் அர்ச்சனாவை ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக அர்ச்சனாவை நல்லதாக காட்டுறதுக்காக மற்றவங்களை தப்பு சொல்லி தான் வெளியே வந்து அர்ச்சனாவை வெளியே எல்லாருமே கொண்டு வந்தாங்க. அப்போ வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அர்ச்சனாட்ட வேதனை கோபம் வர்றவங்க எல்லாருக்குமே அர்ச்சனாக்கு மேலே கோபம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை காட்டிக்காம ஒரு சிலர் மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறாங்க. வெளியே போன விசித்ரா மேமை பற்றி இன்னும் தப்ப சொல்லி பேசிட்டு இருக்கா அர்ச்சனா. உங்கள் பார்வையில் அர்ச்சனா பெட்டராக இருக்கானா? ஓகே, எங்கள் பார்வையில் அர்ச்சனா தப்பு பண்ணுறா, நாங்கள் அதை பேசுகிறோம். அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற சேனல்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ணலையான்ல நான் உள்ள பிபி7 ஹவுஸில் பார்க்குறது எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப அர்ச்சனா சப்போர்ட் வந்து பேடாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அர்ச்சனா வந்து அவங்க பேடாக பேசுகிறாங்கன்னா அர்ச்சனா எப்படிப்பட்டவளாக இருப்பா அப்படின்னு தான் எனக்கே தோணுது. அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ்னால் அர்ச்சனா பேடாக தானே என்னுடைய பார்வையில் இருக்கா, சரியாக நடந்துக்கல. அப்போ நீங்கள் எல்லாருமே பேடான பர்சன்ஸாக தான் இருப்பீங்களா இருக்கும். அதனால தான் எனக்கு பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையானவங்க இருக்கிறாங்க. தப்பு பண்ணினாலும் அந்த தப்பு வந்து அவங்க மாற்றிக்கணும்னு சேஞ்ச் பண்ணுறவங்க தான் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. தப்பை மாற்றிக்கணும்னு தான் எல்லாருமே உள்ளே நடந்துக்கிறாங்க. கமல் சார் சொல்லும்போது ஒவ்வொரு வீக்கும் அவங்கவுங்க தப்பை உணர்ந்து எல்லாரும் மாறிட்டு தான் வராங்க. அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் இல்லை. தப்பை மாற்றிக்கிட்டு அவங்க நல்லவங்களா நடக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. அர்ச்சனா மட்டும்தான் எல்லாருக்கும் பார்வையிலையும் தெரியுது. அர்ச்சனா மட்டும்தான் தப்பை சொன்ன உடனே கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ அவள் அதுலேருந்து மாறி நடக்கிறா. எல்லாருமே அப்படி தானே நடக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நல்லதுன்னு தோணுனபடி நடக்கிறாங்க. கமல் சார் வந்து லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து எல்லாருமே வார்ன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே. எல்லாரும் அதே தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெஷலாக அந்த கண்டஸ்டன்ஸ் யாருமே அங்கே உள்ளே இருக்கிறதுல யாருமே ஸ்பெஷல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் அவளை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவள் ஃபஸ்ட்டு எல்லாரையும் விட்டு ஒதுங்குனா. அர்ச்சனா ஒதுங்கி எல்லாரையுமே தப்பாக வெளியே காட்டுனா. தப்பாகவே அவளை பெட்டராக நினைக்கிறோனுங்கிறதுக்காக ஓவராக என்ன சொல்கிறது, அவளே வந்து அழுதுட்டு ரொம்ப வந்து எல்லாரும் அவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் அவளை டார்கெட் பண்ணுற மாதிரி அவள் காட்ட ட்ரை பண்ணா. அதில் அவள் சக்ஸஸ் ஆகிட்டா. இன்றைக்கி எல்லாரையுமே அவள் கெட்டவங்களாக காட்டணும்னு ட்ரை பண்ணி அவளை நல்லவளாக காட்டணும்னு ட்ரை பண்ணா. அவள் சக்ஸஸ் ஆகிட்டா. அப்போ இன்றைக்கி திரும்ப அவளுக்கு அது வரும்போது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை லாஸ்ட்டில் அவள் எப்படி தேடலாம்? நீ நல்ல விதமாக நடந்திருந்தியா ஆட்டோமேட்டிக். இப்போ அர்ச்சனா வந்து தனியாக இருக்கா, எல்லாரும் அர்ச்சனா வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், தனிமையாக உள்ளார் அப்படின்னா அவள் எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாள்? அவள் அவ்வளோ தூரம் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற யாராலையும் அவளுக்கு கூட பேச முடியலை, நார்மலாக பழக முடியலைன்னா அர்ச்சனா எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாள்? யாருக்கும் பிடிக்கிறது மாதிரி பழகியிருந்தா எல்லாருக்கும் அவள்கிட்ட ஜாயின் ஆகிருப்பாங்களா? இன்றைக்கி மாயா கிட்ட எல்லாருமே போய் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்க லைஃப் அவங்க தொலைச்சிருக்காங்க. இப்போ விக்ரம கூட சொல்கிறாங்க, இன்னும் 1% கூட விக்ரம் திருந்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர். அது எப்படிங்க வெளியே போய் பார்த்துட்டு வராங்க? அவங்களுக்கும் நாலேஜ் இருக்குது. உங்கள் பார்வை கிடையாது, அவங்களுக்கும் நாலேஜ் இருக்குது. வெளியே பார்த்துட்டு வராங்க. மாயா வந்து தனக்கு ஒரு தப்பும் பண்ணலை, துரோகமும் பண்ணலைன்னு தெரிஞ்சதுனால தான் வந்து உள்ள மாயா கூட பேசுகிறாங்க. ஒருத்தரும் விக்ரம் பேசுகிறாரு. இன்னைக்கு மாயாக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைன்னு பார்க்குறாங்க. வெளியே போய் பார்த்துட்டு வந்தவங்க தான் திரும்பவும் மாயாக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைன்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்களை வச்சு மாயா கேம் விளையாடி இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தா யாரை வந்து ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போயிருக்கலாமே.
யாரும் அப்படி ஃபார்மாலிட்டிக்கு பேசல. எல்லாரும் இன்னும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா மாயா ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு தானே கேட்குறாங்க. மாயாக்கு லவ் எங்களுக்கு வேணும்னு தானே அவங்க கூடவே இருக்காங்க எல்லாரும். BB7 ஹவுஸ்ல என்ன புரிஞ்சு இந்த சீசன் வந்து ரொம்ப வர்ஸ்ட் சீசன். முன்னாடி உள்ள சீசன்ஸ்லயாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள். எனக்கு இவங்கள பிடிக்கும், அவங்கள பிடிக்கும்னாவது ஒருத்தரும் சொல்லுவாங்க. இந்த சீசன்ல அர்ச்சனாவை பிடிக்கும் மட்டும்தான் நிறைய அர்ச்சனாவை பிடிக்கிறவங்க இருக்கு. அர்ச்சனாவை மட்டும்தான் பிடிக்கணும் உங்களுக்கு. அர்ச்சனா மட்டும்தான் பெஸ்ட். வேற யாரையாவது பிடிக்குன்னு சொல்லிட்டா போதும். நீங்க அவங்களுக்கு சொம்பா? அப்போ என்ன மாயாவை மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்களா? பூர்ணிமா மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்களா? அப்போ விக்ரம மாதிரி நீங்களும் செம்பு தூக்குவீங்களா மாயாவுக்கு? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றாங்க. இப்போ பேர்டு சீசன்னா பேர்ட் சீசன் இந்த சீசன் தான். அர்ச்சனாங்கிறது மட்டும்தான் கண்டஸ்டன்ஸ். அவளுக்கு விரோதமாகவும் அர்ச்சனா இப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பேசினா அர்ச்சனாட்டே போய் யாராவது அர்ச்சனா நீ தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னா அவள் வந்து தாங்க மாட்டா. ரொம்ப ரொம்ப இதாயிருவா, போஸ்ட் ஆயிடுவா. அதே மாதிரி தான் அவளுடைய ரசிகர் சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. அர்ச்சனாவை பற்றி எதாவது சொன்னோன்னா அவங்க தான் வந்து ரொம்ப பர்ஸ்ட் ஆகுறாங்க மெசேஜஸ்ல, கமெண்ட்ஸ்ல. அப்ப என்னதான் நடக்குதுன்னே தெரியல. மக்கள் ஓட்டு வின் ஆகும், மக்கள் நாங்க போட்ட ஓட்டு தோத்துருமான்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஓட்டு அர்ச்சனாக்கு மட்டும்தான் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் இருப்பாங்க. மாயாவை பிடிக்க கூடாதுன்னு கம்பல் பண்றாங்க. மாயாவை பிடிச்சிருக்கு, மாயா கரெக்டா நடந்திருக்கான்னு சொல்லிட்டா போதும் கமெண்ட்ஸ்ல அவ்வளோ பேடா கமெண்ட் பண்றாங்க. அது எங்க விருப்பங்க? உங்களுக்கு விருப்பப்பட்டு உங்களுக்கு அர்ச்சனாவை பிடிக்குதுன்னா எங்களுக்கு அர்ச்சனாவை பிடிக்கல. அப்போ எங்க பார்வையிலே நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு அர்ச்சனாவை பிடிக்குது, இப்படிப்பட்டவளை உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதான்னு எங்களுக்கும் தோணுது இல்ல? நாங்களும் என்ன சொல்ல முடியும் அர்ச்சனாவை? இல்ல உங்களை தான் என்ன சொல்ல முடியும்? மக்கள் என்ன விரும்பணும், பொதுவா மக்கள் என்ன விரும்பணுங்கிறதே நீங்க அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் தான் சொல்லவே செய்றாங்க. நீங்க இப்படிதான் நினைக்கணும், இப்படிதான் பேசணும்னு அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் என்னையும் இது பண்றாங்க. தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு இந்த சீசன். அர்ச்சனாக்காகவே அந்த BB7 ஹவுஸ் கிரியேட் பண்ணப்பட்டது மாதிரியும், அர்ச்சனாக்காகவே தான் அந்த BB7 ஹவுஸ் இது வரைக்கும் நடந்தது மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. வேற கண்டஸ்டன்ஸ்க்கு லைஃப் ஃபுல்லா தொலைச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. வேற கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு. ஆனா அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க அர்ச்சனா வந்து ரொம்ப ஹானஸ்டா நடந்தா, அப்படி நடந்தது, ரொம்ப குட் கேர்ள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த குட் கேர்ள் வெளியே வந்து எந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனா வெளியே வந்த பிறகு பாருங்க யார் பிரைட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்போ யாருக்கு மேல தப்பு இருக்குன்னு தெரியும். மாயா, பூர்ணிமா, அக்ஷயா அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, அவங்களும் பெண்கள் தானே. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பெண்களா தெரியல. நான் வந்து BB7 ஹவுஸ்ல நடக்கிறத சொன்னா அர்ச்சனா செய்ததை சொல்லிட்டா உடனே கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு பெண் இருக்குதா, உங்களுக்கு ஒரு பெண் இருந்தா இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்க அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. மற்ற பெண்கள் உள்ள இருக்க பெண்களுக்கெல்லாம் லைஃபே கிடையாதா? நீங்க அர்ச்சனாக்காக அவளை வந்து மற்றவங்களுடைய லைஃப்பை ரொம்ப பேடா பேசிடுறீங்களே. அவங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல. தப்பு எல்லாரும் பண்றாங்க, எல்லாருக்கும் தப்பு மன்னிக்கப்படுதுன்னு நீங்க தானே சொல்றீங்க. அர்ச்சனா மனசார தப்பு கேட்டுட்டு அந்த தப்பை பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் அந்த தப்பை பண்றது இல்லையா? அப்புறம் என்ன அர்ச்சனாக்கு மட்டும் மன்னிப்பு, மற்றவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதா? ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. வன்மத்தை கக்குறாங்கன்னா வன்மத்தை விதைச்சா வன்மம் மட்டும்தான் அறுவடை ஆகும். ஜோவிகாவா இருந்தாலும் சரி, மாயாவா இருந்தாலும் சரி, பூர்ணிமாவா இருந்தாலும் சரி, அக்ஷயாவா இருந்தாலும் சரி, விக்ரமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே லைஃப் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. ஈஸியா அவங்கள தப்பா பேசுறீங்க. ஒன் டைம் ஒரு தப்புக்கு பேசிட்டா பிரச்சனை இல்லை. திரும்ப 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 அவங்கள வந்து அர்ச்சனாவை ஃப்ரெண்ட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக, அவ ஃபேஸ் தெரியணுங்கிறதுக்காக எல்லாரையுமே தப்பா காட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. தினேஷ் இப்போ அர்ச்சனாவை டார்கெட் பண்றாருன்னு சொல்றாங்க. ஏன் அர்ச்சனா வந்து பண்ற அந்த இஷ்யூவை வெளியே வரவே மாட்டேங்குது. டார்கெட் பண்றாரு தினேஷ், அர்ச்சனாவை டார்கெட் பண்றாரு, அவ்வளவுதான் வருது. அங்க என்ன நடக்குதுங்கிறது வெளியே பேசவே வர மாட்டேங்குது. டார்கெட் பண்ணி இப்படியெல்லாம் பேசுறாரு. அப்போ அங்க உள்ள என்ன சம்பவம் நடக்கு, எதுக்காக அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் சண்டை வருது, அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் எதுக்காக சண்டை வருது, அந்த சண்டை வெளியவே வராது. தினேஷ் டார்கெட் பண்றாரு, இவ்வளவுதான் வருது. மற்றவங்களும் கண்டஸ்டன்ஸ் தான். BB7ல இருக்கவங்களும் அவங்களும் ஒரு ஃபேமிலி தான், அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஃபியூச்சர் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கும் வெளியே நடக்கிறத வந்து பார்த்த உடனே அவங்களும்
மேலோட்டமா கண்மூடித்தனமா அவங்களும் இதை நம்ப முடியாது. அவங்களும் அவங்க லைவா நடந்துக்கிட்டவங்க, லைவ்ல இருந்தவங்க. நம்ம லைவ பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க லைவ்ல இருந்தவங்க. அவங்களுக்கு தெரியும் எது உண்மை, எது பொய்ன்னு. அவங்கள சுய விருப்பத்தின்படி அவங்க நடக்கலாமே. நீ வந்து அர்ச்சனா ஒரு சப்போர்ட்டர்ஸோ இருக்கட்டும், அர்ச்சனாவா இருக்கட்டும், என்னுடைய லைஃப்ப இவ்ளோ தூரம் அழிச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் அர்ச்சனா மேல கோபம் இருக்காதா? அவங்க அந்த கோபத்தையும், வருத்தத்தையும் வந்து காட்ட தானே செய்வாங்க. சில பேர் காட்டுவாங்க, சில பேர் காட்டாம இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போவாங்க. இப்ப யார எனக்கு ஆளே இல்ல, நான் தனிமையா இருக்கேன்னு சொல்றது அர்ச்சனா மட்டும் தான். அவ தான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணா, இன்னைக்கு ஹர்ட் ஆயி தனிமையா உட்கார்ந்திருக்கிறது அவ மட்டும் தான். என்னுடைய பார்வையில. நான் BB7 ஹவுஸ்ல நடக்கிறத சொல்றேன். யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. ஓகேவா? PR, செம்பு, நெக்ஸ்ட் நெறைய நியூ வேர்சஸ் கமெண்ட்ஸ்ல பார்க்குறேன். பொதுவா ஒரு கருத்து சொல்லவே முடியாது. உடனே அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் வந்துருவாங்க. கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பொது பார்வையில பார்த்தா என்னது நல்லது, யார் தப்பு, யார் நல்லதுன்னு தெரியும். ஒரே பார்வையில தப்புன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னா அது தப்பா தான் இருக்கும். பொதுவா பார்த்தா அந்த சம்பவம் அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பொதுவா ஒரு இதை பார்த்தோம்னா பொதுவான கருத்து நம்மளுக்கு தெரியும், புரிய வரும். இல்லை இது இப்படிதான் தப்பு தான், மற்றவங்க எல்லாருமே தப்பா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் அது நம்மளுக்கு தப்பாவே தான் தெரியும். BB7 ஹவுஸ் ரொம்ப என்டர்டெயின்டா போச்சு. மாயா, பூர்ணிமா, நெக்ஸ்ட் வந்து கூல் சுரேஷ் சார், மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு கானா பாலா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசப்படவே இல்லையே. சீசன் வந்து வேர்ஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனே அர்ச்சனா மட்டும்தான். மற்றபடி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பெஸ்ட்டு தான். எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே சேஞ்சஸ் இருக்குது. எல்லாருமே பெஸ்ட் ஆனவங்க, பெஸ்ட்டு. எல்லாருமே பெஸ்ட்டு தான், இன்க்ளூடிங் அர்ச்சனா கூட பெஸ்ட்டு தான். ஆனால் எல்லாருக்கும் லைஃப்பையும் தொலைச்சி அர்ச்சனாவை பெஸ்ட்டை காட்டுனதுனால அர்ச்சனாவை பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். எப்படி அவங்க ஓட் கேதர் பண்ணாங்களா எப்படிங்கிறது தெரில. ஆனால் எல்லார் லைஃப்பையும் தப்பாக காட்டி அர்ச்சனா மேலே வந்திருக்கா அப்படிங்கும்போது அர்ச்சனா வந்து அதுக்குள்ளே தகுதியானவளை யாரும் அந்த மாதிரி அவளை டார்கெட் பண்ணலை. அதனால் அர்ச்சனாவை இப்போ வர பிடிக்கல, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ஸாக என்னுடைய பார்வைக்கு தெரியல. இது என்னுடைய வியூ. ஓகே.